Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சாய்ஸ் vlog. இன்னைக்கு இந்த vlog வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான vlog-ஆக தான் இருக்க போகுது. ஸோ நாளைக்கு என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே, அதாவது February 11th வந்து என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. எப்போவுமே பர்த்டே அப்படின்னா வந்து வெளியில் கேக் வாங்குவோம். ஸோ இந்த தடவை சரி நம்மளே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான ஆக்சசரிஸு அதெல்லாம் நான் இப்போ வாங்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் வந்து சாக்லேட் காஃபி கேக் தான் பண்ண போகிறேன். ஸோ அந்த ரெசிபி உங்களோட அப்படியே ஷேர் பண்ணலாம், நான் எப்படி கேக் செய்கிறேன் அப்படின்றத வந்து உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், கேக் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கேக்குக்கு ஒரு 2 eggs தேவைப்படுது. இந்த எக்கை உடச்சி இதில் போட்டுட்டு நல்லா விஸ்க் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 tablespoon காஃபி பவுடர் வந்து இதில் போட்டு ஹாட் வாட்டர் 120 ml வந்து இதில் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது காஃபி கேக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதனால் அதுக்கு தேவையானதை நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் இந்த கேக்கை வந்து அவனில் பண்ண போகிறேன். அவனில் பண்ணுறதுனால நம்ம வந்து அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். 350 degree Fahrenheit வந்து நம்ம வந்து அவனை வந்து ப்ரீ ஹீட் அந்த மோடில் போட்டுட்டு நம்ம மற்ற வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 120 ml ஆயில் நம்ம வந்து இதில் இது பண்ணணும். என்கிட்ட கெனோலா ஆயில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் கெனோலா ஆயில் யூஸ் பண்ணுறேன். 120 ml மெஷர்மெண்ட் இதை கேக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கணுங்க. ஸோ 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிட்டு 120 ml ஆயில் இப்போ நான் அடுத்து இதில் ஊற்றுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அதே 120 ml வந்து இப்போ மில்க் வந்து இதில் மெஷர் பண்ணி இப்போ ஊற்ற போகிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 120 ml பால் வந்து இப்போ நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம அதையும் நல்லா விஸ்க் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா காஃபி பவுடர், இது வந்து 2 tablespoon. இதில் 120 ml வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் நான் இப்போ இதில் வந்து கலந்துக்க போகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 1 teaspoon வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்டு, எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே தான். 1 teaspoon நம்ம வந்து இப்போ அதில் மெஷர் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 200 grams சுகர் ஆட் பண்ணுறேன். உங்கள் சுகர் லெவல் வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த சுகர் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய சுகர் சாப்பிட்றவங்க நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த சுகர் வந்து இதில் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவு பொருள்லாம் சேர்த்துடலாம். ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு மெஷர்மெண்ட் ஸ்கேல் நான் வச்சுருக்கேன், கரெக்டாக மெஷர் பண்ணி போடணும் அப்படின்றதுக்காக. இப்போ 130 grams வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார், மைதா ஃப்ளார் வந்து நம்ம சேர்க்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து ஆக்சுவலாக எக்ஸாக்டாக 130 grams என்கிட்ட வந்து கப்பு இல்லை. ஸோ அதனால் நான் இதில் மெஷர் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ 130 gram மைதா வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொக்கோ பவுடர் ஆட் பண்ணணும். அன்ஸ்வீட்டட் கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க, 25 grams சேர்க்கணும். இப்போ கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங் பவுடர் வந்து 1 teaspoon வந்து ஆட் பண்ணணும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ பேக்கிங் சோடா வந்து 1/2 teaspoon சேர்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா 1/4 teaspoon உப்பு சேர்க்கணும். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஜலிச்சு எடுத்துக்கணும். ஜலிச்சு எடுத்தால் நல்லா ஃபைன் பவுடராக வரும். நிறைய மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலாக ரொம்ப மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து கேக் சரியாக வராது. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்துக்கிறோம் இது எல்லாத்தையுமே. ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம இப்போது இந்த ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த எக்கு, அந்த ஆயில், மில்கோட சேர்த்து இப்போ இந்த பேட்டரையும் நம்ம போட்டு லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நம்ம முன்னாடியே வந்து ஜல்லடையில் வச்சு நம்ம ஜலிக்கிறோம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு கேக்குக்கு வந்து மாவு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு நம்ம அந்த இதில் அவனில் வச்சு எடுக்க போகிறோம். நான் உங்களுக்கு பட்டரை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன்.
இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த சைஸ் ட்ரே தான் எடுத்திருக்கேன். இன்னும் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா கேக் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்டரை வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்குள்ளே ஃபுல்லாக சைடில் சென்டர்லேயும் என்னடா பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த பட்டரை வந்து இதில் அப்ளை பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து ஒட்டாமல் ஸ்மூத்தாக வரும். ஸோ அதுக்கு தான் இப்போ நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த பட்டரை வந்து உள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நல்லா வந்து பட்டர் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பேட்டரை வந்து இதில் ஊற்றி நம்ம அவனுக்குள்ளே வச்சிடலாம். ஆக்சுவலாக பேட்டர் வந்து எப்போவுமே ஃபுல்லாக ஊற்றக்கூடாதுங்க. ஏன்னா அது பொங்கி வரும் இல்லையா? ஸோ பொங்கி வந்துச்சுன்னா வெளியிலலாம் வந்து வடிஞ்சிடும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஒரு ஹாஃப் வரைக்கும் ஊற்றிக்கோங்க. ஸோ அப்போ தான் அது வந்து நல்லா பொங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும் இந்த பேன். ஓகேங்களா? பாருங்கள், இதில் நான் வந்து இந்த அளவுக்கு ஊற்றி நான் இதை இப்போ வந்து இந்த பேட்டரை 2 தடவையாக ஊற்றி எடுக்க போகிறேன். ஸோ அதனால் ஹாஃப் அமௌண்ட் இப்போ ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட் டைம் திரும்பி ஒரு ஹாஃப் வந்து ஊற்றி உள்ளே வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் ப்ரீ ஹீட் ஆகி இருக்குது. இப்போ நம்ம வந்து திறந்து இந்த ட்ரேயை உள்ளே வச்சிடலாம். வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து 20 மினிட்ஸ் இருந்தால் போதும். டைம் வந்து செட் பண்ணிடலாம் 20 மினிட்ஸ். ஃபிஃப்டீன் டு 20 மினிட்ஸ் இருக்கலாம். ஸோ செட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து 20 மினிட்ஸ் ஆனோடனே வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம ஒரு தடவை வந்து அது செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு இப்படி உள்ளே விட்டு செக் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வந்து குக் ஆகணும். ஸோ அதனால் திரும்பியும் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு நான் இப்போ திரும்பி ஒரு 7 மினிட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆக்சுவலாக அந்த ஸ்டிக்கில் எதுவுமே ஒட்டக்கூடாது. ஃபுல்லாக குக்காக இருந்துச்சுன்னா லைட்டாக அது வந்து ஒட்டுது. ஸோ அதனால் இன்னும் ஒரு 7 மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும்னு சொல்லி நான் திரும்பியும் வந்து அவனில் செட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். ஸோ இப்போ பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சான்னு. திரும்பி ஒரு தடவை ஸ்டிக்கில் வந்து குத்தி பாருங்கள். இப்போ எதுவுமே ஒட்டலை பாருங்கள். ஸோ வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வெளியில் எடுத்துடலாம். பார்த்து ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ அதனால் வெளியில் எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறினோன்னு நம்ம வந்து இதை இன்னொரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போது வந்து வேக வச்ச அந்த இதை வந்து பேட்டரை இப்போ இன்னொரு இதில் மாற்றியாச்சு. இப்போ செகண்ட் பேட்சை வந்து ஊற்றி திரும்பியும் உள்ளே அதே மாதிரி வச்சு எடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் செட் ஆஃப் பேட்ச்சு அந்த ஃப்ளார் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவனும் ப்ரீ ஹீட் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ செகண்ட் செட் ஆஃப் பேட்ச் வந்து வச்சு எடுத்துடலாம். இதுவுமே அதே மாதிரி 20 மினிட்ஸ் செட் பண்ணலாம். ஸோ இப்போ 2வது செட் வந்து ஆயிட்டிருக்கு அவனில். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வந்து 2 லேயர்ஸ் வச்சு தான் கேக் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி ஒரு லேயர் வந்து ஆறிட்டுருக்கு. ஆக்சுவலாக நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் வந்து பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அதில் வந்து ஃப்ராஸ்டிங் செட் ஆகாது. ஸோ அதனால் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ராஸ்டிங் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஃப்ராஸ்டிங் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒயிட் க்ரீம் ஃப்ராஸ்டிங் தான் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு நான் அது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன், பார்க்கலாம். அடுத்து இப்போது நம்ம வந்து ஒயிட் க்ரீம் ஃப்ராஸ்டிங்க்கு வந்து நம்ம பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா விப்பிங் க்ரீம், ஹெவி விப்பிங் க்ரீம் வாங்கியிருக்கேன் நான். இது இப்போ நான் வந்து 1 கப் எடுத்துக்க போகிறேன். இந்த மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் எடுத்துக்க போகிறேன் நான் இப்போது. இப்போ பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட சுகர் லெவலுக்கு தகுந்த மாதிரி. இப்போ வந்து 2 ஸ்பூன் மினிமம் ஆட் பண்ணணும். அதுக்கு மேலே உங்களோட சுகர் நீங்கள் இப்போ அதிகமாக வந்து சுகர் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ராஸ்டிங்க்கு நீங்கள் வந்து 4 ஸ்பூன் 3 ஸ்பூன் அந்த மாதிரி கூட இது பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கோகோ பவுடர் வந்து 2 ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் கோகோ பவுடர் போடணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் ஸ்ரப்பு வந்து 2 ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கணும். இப்போ எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பீட்டர் எடுத்துகிட்டு, ஹேண்ட் பீட்டரு, நீங்கள் வந்து ஸ்பீடு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். நல்லா பீட் பண்ணி நல்லா திக்கான அந்த ஃப்ராஸ்டிங் க்ரீம் வர வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்சும் வெந்துருச்சு. ஸோ இப்போ அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு திக்காக வர வரைக்கும் நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கணும். இப்போது க்ரீம் வந்து நல்லா திக்காக வந்துருச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes ஆகுது பீட் பண்ணுறதுக்கு. ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இதை வந்து இந்த ஃப்ராஸ்டிங் பேக்கில் ஃபில் பண்ணி இப்போ நம்ம வந்து கேக்கை டெக்கரேட் பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ கேக்கு ஆறிடுச்சு. நம்ம வந்து அது மேலே ஃப்ராஸ்டிங் பண்ணிடலாம். இதில் நான் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் போட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஃப்ராஸ்டிங் அது மேலே பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நம்ம இந்த இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே ஸ்வீட் டூத் ஃபேரின்னு சொல்லி இதுவுமே விற்கிது. இதுவும் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பேர்ல்ஸு இதுவும் இப்போ நான் இது மேலே போட்டு டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ராஸ்டிங் பண்ணி மேலே இந்த இதெல்லாம் சீசனிங்லாம் பண்ணதுக்கப்புறமா என்னோடய கேக் ஓவரால் வியூ இப்படி தாங்க இருந்துச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் நான் எப்படி கேக் செஞ்சேன்னு பார்த்தீங்க என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு. அடுத்த வீடியோவில் என் ஹஸ்பண்டோட பர்த்டே செலிப்ரேஷன் பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.